இந்தியாவில் பிட்காயினில் பணம் போட்டவர்கள் அனைவரும் ஏன்தான் இதில் பணம் போட்டோமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். 50% நஷ்டமே வந்துவிட்டது என்று பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். பிட்காயினின் விலை இப்படி இறங்கிக் கொண்டே இருந்தால் அதனால் ஏற்படும் நஷ்டத்தை எப்படிதான் சமாளிக்கப் போகிறோமோ என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். என்னாச்சு பிட்காயினுக்கு, ஏன் இதன் விலை இப்படி குறைந்திருக்கிறது என்கிற கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாத தொடக்கத்தில் பிட்காயினின் விலை வரலாறு காணாத அளவுக்கு 1.23 லட்சம் அமெரிக்க டாலர்கள் என வர்த்தகமானது. இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு பிட்காயினின் விலை ரூபாய் 1.10 கோடி என்கிற அளவில் வர்த்தகமானது. அன்று முதல் குறைய தொடங்கிய பிட்காயினின் விலை தற்போது $62,786 என்கிற அளவில் வர்த்தகம் ஆகிறது. இது பிட்காயின் உச்ச விலையிலிருந்து 40% குறைவு. இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு பிட்காயினின் விலை தற்போது ரூபாய் 59.30 லட்சம் என்கிற அளவில் வர்த்தகமானது. உலக சந்தையில் பிட்காயின் விலை தொடர்ந்து இறங்கி வருவதால் இந்தியாவிலும் பிட்காயினின் விலை இறங்கி வர்த்தகமாகிறது. பிட்காயினின் விலை தொடர்ந்து குறைந்து வருவதற்கு என்ன காரணம்? பல காரணங்களை சொல்கிறார்கள். முதல் காரணம், சில முக்கியமான பெரிய நிறுவனங்கள் வைத்திருந்த பிட்காயின்களை விற்றதால் விலை குறைந்துள்ளது. உதாரணமாக, ஸ்ட்ராட்டஜி இன்க் நிறுவனத்தின் வசமிருந்த பிட்காயினை கணிசமாக குறைத்து கொண்டுள்ளது. இரண்டாவது காரணம், அமெரிக்க கடன் சந்தை பத்திரங்கள் மூலம் கிடைக்கும் வருமானமானது சமீப ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. எனவே பிட்காயினில் கிடைத்த லாபத்தை எடுத்து கடன் சந்தை பத்திரங்களில் போட்டிருக்கிறார்கள். அமெரிக்க முதலீட்டாளர்கள் பிட்காயினின் விலை இன்னும் நன்கு குறைந்த பிறகு கடன் பத்திரங்களில் இருக்கும் பணத்தை எடுத்து மீண்டும் பிட்காயினில் முதலீடு செய்து கொள்ளலாம் என்பது அவர்களின் திட்டமாக இருக்கிறது. மூன்றாவது காரணம், பிட்காயினின் ETF-லிருந்து முதலீடு வெளியேறி கொண்டே இருக்கிறது. புதிய முதலீட்டுக்கான தேவை என்பது உருவாகாததால் விற்பனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான்காவது காரணம், கடந்த ஓராண்டு காலமாக AI துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாக அந்த துறை சார்ந்த நிறுவன பங்குகளின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. AI பங்குகளின் விலை நன்கு உயர்ந்திருப்பதால் பிட்காயினில் போட்ட பணத்தை திரும்ப எடுத்து AI பங்குகளில் முதலீடு செய்து வருகிறார்கள் முதலீட்டாளர்கள். பிட்காயினின் விலை தொடர்ந்து இறங்கி வருவதால் இனி என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். அதில் பணம் போட்ட முதலீட்டாளர்கள். பிட்காயினின் விலை ஏற்ற இறக்கம் என்பது டிமாண்ட் சப்ளை பொறுத்ததாகவே இருக்கிறது. கிரிப்டோ கரன்சிகளுக்கான தேவை திடீரென உருவாகும் போது அதன் விலை அதிரடியாக உயர்கிறது. தேவையில்லாத பொழுது விலை மிக பெரிய அளவில் குறைகிறது. இப்படி பெரிய அளவில் விலை உயரவும் இறங்கவும் செய்வதால் கிரிப்டோ கரன்சி என்பது ரிஸ்க் மிகுந்த முதலீடாகவே இருக்கிறது. குறுகிய காலத்தில் நல்ல லாபம் பார்க்கலாம் என்கிற எதிர்பார்ப்பில் இதில் பணம் போட்டவர்கள் லாபத்தை விட நஷ்டத்தையே அதிகம் கொண்டிருக்கிறார்கள். எனவே குறுகிய கால நோக்கில் இதில் பணம் போடவே கூடாது. தவிர அதிகமான விலையில் கிரிப்டோ கரன்சி வாங்கவே கூடாது. 40% முதல் 50% விலை இறங்கிய பின் இதில் பணத்தை போட்டால் அதிக அளவில் நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் முதலீடு செய்ய நினைக்கும் தொகையில் மொத்த பணத்தையும் கிரிப்டோ கரன்சியிலே போட்டு வைப்பது கூடவே கூடாது. ஒருவரிடம் இருக்கும் 100% முதலீட்டில் 2% பணத்தை மட்டுமே கிரிப்டோ கரன்சியில் போடலாம். இந்த 2% முதலீட்டுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு கிடைத்தால் போதும் என்று இருந்துவிடலாம். ஒருவேளை நஷ்டம் வந்தால் இந்த 2% பணத்தை இழந்தாலும் பிரச்சனை இல்லை என்று இருந்துவிடலாம். பிட்காயினின் விலை 40% வரை இறங்கியிருக்கும் இந்த நேரத்தில் அதில் பணம் போட்ட நீங்கள் இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி.